ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சன் வழங்கும். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலில் சுவையான சூப்பரான நார்த் இந்தியன் டிஷ் சென்னா மசாலா எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். இந்த சுவையான சூப்பரான சென்னா மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய டெய்லி வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளை கொண்டை கடலை 1 கப், சின்ன வெங்காயம் 1 கப், தக்காளி 5, பூண்டு 8 பல், பச்சை மிளகாய் 2 இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி வச்சது, இஞ்சி 1.5 இன்ச். இன்றைக்கி நம்ம சோம்பு கிராம்பு பிரிஞ்சி இலை அதை மசாலா வறுத்துருக்கோம். மஞ்சள் பொடி சிறிதளவு. முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை கொண்டக்கடலையை ஒரு நைட் ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலையை குக்கரில் போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு விசில் வந்தோடனே ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அது நீங்கள் தேவையான அளவு அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலாலையும் உப்பு சேர்த்துக்க போகிறோம், அதனால் பார்த்து சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது வெந்துட்டுருக்கணும். நாம் இப்போது கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி எல்லா காய்கறிகளையும் நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயன்றதுனால நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்கிற வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் நாம் இதோட எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற 5 தக்காளியை நறுக்கி இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயமும் தக்காளி வதங்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கும். நம்ம ஏற்கனவே கொண்டக்கடலையில் சிறிதளவு உப்பு சேர்த்துட்டோம், அதனால் இதில் பார்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொண்டக்கடலை வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையில் ஒரு கரண்டி அளவு எடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் தக்காளியில் இதை சேர்த்துக்கலாம். அதை நம்ம ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சியில் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொண்டக்கடலை சேர்த்ததுக்கு காரணம் என்னென்னா அது கொஞ்சம் கெட்டியாக வரும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு தடவை கடாயில் சிறிதளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதோட எண்ணெய் காஞ்ச உடனே சிறிதளவு கடுகு சேர்த்து இதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடுகு வெடித்த அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாயை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரிஞ்சி இலை சோம்பு கிராம்பு எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கிறதுல சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோடனே ஒரு கெட்டி பதம் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கொதிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம இதில் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற வேக வச்ச கொண்டக்கடலையை இது வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் இதை இறக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொதிக்குது நம்மளுடைய சன்னா மசாலா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சூப்பரான சன்னா மசாலா ரெடி. இதை நம்ம பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு சுவையான சூப்பரான பூரி பண்ணியிருக்கோம், அதோட நம்ம தொட்டு சாப்பிட போகிறோம். இதை நம்ம சாதத்தில் சிறிதளவு நெய்யை ஊற்றி இந்த சன்னா மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விதவிதமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.